காலையில சூரியன் உதிக்கிறதெல்லாம் பார்க்க முடியல, ஈவினிங் சூரியன் மறையதையாவது பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ண இடம் தான் இந்த பீச். பீச்சை பார்த்தா சந்தோஷத்துல ஏன் கால் தன்னால தண்ணியில நடக்க, ஐயோ அப்படியே போயிடாதடின்னு என் ஹஸ்பண்ட் பின்னாடி இருந்து என்னை கத்த. ஒரு வழியா நாங்க 2 பேரும் கார் பார்க்கிங் போக அங்க பார்த்தா ஐஸ்கிரீமே இப்படி டிப்போல வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா இதுன்னு கிட்ட போய் பார்த்தோம்னா, நம்ம எந்த ஃபிளேவர்ல நம்ம ஐஸ்கிரீம் கேட்கிறோமோ அந்த ஃபிளேவர் சம்பந்தப்பட்ட ஃப்ரூட்ஸோட சேல்ஸ் வந்து இந்த ஐஸ்கிரீம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஹா, நல்ல மேட்டரா இருக்கேன், நானும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்க அது வந்து சந்தோஷத்துல ஷூட் பண்ண மறந்துட்டேங்க. அப்படியே ஒரு லாங் டிரைவ் போலான்னு பிளான் பண்ணோம்னா மணியை பார்த்தோன்னா 16 மணி. ஐயோ இது சரியா வராதுங்க. போற வழியில பீஸா ஹட் கண்ணில் பட்டுச்சு. நம்ம வாங்காம போவோமா, இன்னைக்கு வேற டியூஸ்டே ஆஃபர், ஒண்ணுக்கு ஒன்று ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஆசையா வாய பிறந்துட்டு அங்க போனோம்னா ஒரிஜினல் பீஸா முடிஞ்சிருச்சாமா. இது பீஸா மாதிரி ஜெராக்ஸ்ன்னு சொன்னாங்க. சரி ஏதோ ஒன்று ரொம்ப பசிக்குது கண்டிப்பா கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதோட நாங்க பாஸ்தா கார்லிக் பிரெட்னு எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏமா அப்படியே போனா எப்படி, இந்த ஜெராக்ஸ் பீஸா எப்படி இருந்ததுன்னு சொல்லவே இல்லையே தானே உங்க மைண்ட் வாய்ஸ்ல கேக்குறீங்க. எனக்கு அது புரிஞ்சிச்சுங்க. உண்மையாவே இந்த பீஸா ரொம்ப சூப்பரா இருந்தது. இது மாதிரியான மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப்